கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த மேங்கோ சாகோ தான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாம்பழத்தை எடுத்து பீஸாக கட் பண்ணி அது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு மேங்கோ கூடவே நல்லா காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இது செய்யறதுக்கு நம்மளுக்கு ஜவ்வரிசி வேணும். தேவையான அளவு ஜவ்வரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா கண்ணாடி மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்ச ஜவ்வரிசியை ஃபில்டர் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்டு இந்த சாகோ தான். அடுத்ததாக கொஞ்சமாக மாம்பழம் எடுத்து அதை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது கூட சேர்க்கறதுக்கு நொங்கு, இளநியோட வழுக்க, ஜெல்லி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஜெல்லி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச சாகோ, கட் பண்ணி வச்ச மாம்பழம், அரைச்சி வச்ச மேங்கோ பியூர், நெக்ஸ்ட் ஜெல்லி ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ண ஹோம்மேட் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஐஸ் கியூப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தா செம்ம டேஸ்டான மேங்கோ சாகோ ரெடி ஆயிரும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டேன். முக்கியமாக இது செய்யும் போது உங்களோட கிச்சனோட விண்டோஸ் அண்ட் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு செய்யுங்க, இல்லைன்னா உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஒரு பவுலில் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சும்மா அவ்வளோ யம்மியாக க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு பவுலு, ஒரு கிளாஸு நானே காலி பண்ணிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.